I want you to turn to 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். I request you to turn to 2 Corinthians chapter 4. Amen. ஒரு அழகான பவுல் தன்னுடைய வாட் காட் ரிவீல்டு அதை குறித்து அவர் நிறைய காரியங்களை திருச்சபை கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். I want you to turn to the last verse, 18ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ்ல 17-18 இருக்கும், இங்கிலீஷ்ல 18ஆம் வசனம் இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளே நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இங்கிலீஷ்ல சொல்லும், we do not look at the things which are seen but at the things which are not seen, for the things which are seen are temporary but the things which are not seen are eternal. Amen. Or we fix our eyes, Paul எழுதுவார், we fix our eyes not on what is seen but what is unseen. Amen. Hallelujah. This is a teaching for a கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, மீட்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு முக்கியமான உபதேசமாக பவுல் எழுதியிருக்கிறார். ஏன்னா நம்ம உலகத்துலதான் இருக்கிறோம். we live in this world. இந்த உலகத்துல இருக்கிறோம். நம்மை சுற்றி பல காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. there are so many things. ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணை திறந்து பார்க்கும்போது நம்ம கண்களுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் அது முன்னே கடந்து போய்கொண்டே இருக்கும். நம்ம ரோட்ல நடக்கும் போதும் சரி, டிராவல் பண்ணும் போதும் சரி, இந்த கண்கள் நிறைய காரியங்களை பார்க்கிறதா இருக்கிறது. we watch it. ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். நம்ம பார்க்கிற ஒரு காரியம் இந்த உலகத்துல, இந்த மாம்ச கண்கள்ல பார்க்கிற ஒரு காரியமும் அது எப்படி இருக்குதுங்க, எவ்ரிதிங் இஸ் டெம்பரரா, ஒண்ணு கூட பெர்மனன்ட் கிடையாது. ஆனா இந்த டெம்பரரால காரியங்கள் மேலதான் நம்ம கண்கள் அதிகமாக பதிகிறதா இருக்கிறது. we focus, we fix our eyes on the temporal things. நமக்கு கர்த்தருடைய வசனம், லார்ட் ஜீசஸ் ஆர் த ஹோலி ஸ்பிரிட் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் அஸ், நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறாரு. என்னன்னு, நம்ம we fix our eyes not what is seen. நாம பார்க்கக்கூடிய இந்த டெம்பரல் காரியங்கள் மேல நம்ம கண்கள் பதியக்கூடாது என்பதை கர்த்தர் திட்டம் தெளிவாக நமக்கு இந்த இரவு பொழுதுல இந்த வசனத்தின் வழியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Amen. So everything, நீங்க மாம்ச கண்கள்ல பார்க்கிற எல்லாமே டெம்பரல். Amen. நாம இந்த உலகத்துல எத்தனை கோடி சம்பாதித்தாலும் நம்மோடு கூட அது பரலோகத்துக்கு வரப்போகிறது கிடையாது. Amen. Everything we have to leave on this earth. அதனாலதான் இத கர்த்தர் சொல்றார், டெம்பரல், நிரந்தரமற்றவைகள். நமக்கு கர்த்தர் என்ன பண்றாருங்க, ஹல்லேலூயா, நித்தியமானவைகளை நாம தேடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல படிச்சீங்கன்னா அதுல இருக்கிறோம், நீங்க கிறிஸ்துவோட எழுந்தது உண்டானால் அவர் என்ன பண்றார், கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுகள். Don't look to the things, don't seek the things of this world. ஏன்னா அது அழிந்து போகக்கூடிய காரியம். நம்முடைய வாழ்க்கையே டெம்பரல். சங்கீதம் 90ஆம் சங்கீதத்துல நீங்க படிச்சீங்கன்னா அதுல அழகா எழுதியிருக்கும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பூமியில எவ்வளவு நாளா, 70 வருஷம், மிஞ்சி போனா 80 வருஷம், அவ்வளவுதான் ஒரு மனுஷனுக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் ஆடம்பரம், எவ்வளவுதான் லக்ஸுரி, எவ்வளவு பார்த்தா இருந்தாலும் ஈவன் திஸ் லைஃப் இஸ் டெம்பரல். இந்த வாழ்க்கையே டெம்பரலா இருக்கிறது. அதனாலதான் இந்த பூமியில இருக்கும் போதே நாம ரட்சிக்கப்படும் போது God gives us eternal life, நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். Amen. நம்ம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் there will be afflictions. அந்த afflictions எல்லாம் டெம்பரல் தான். உபத்திரவம், பாடு, கண்ணீர், பயம், வேதனை,
பணம், ஆஸ்தி, சொத்து எல்லாம் டெம்பரரி. ஒன் டே யூ வில் லூஸ், we will give everything. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வசனம் சொல்லுகிறது 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல, everything is being kept for fire. ஒரு நாளுல இந்த வானமும் நீங்களும் நானும் பார்க்கிற இந்த வானம் பூமி எல்லாம் வெந்து அழிந்து போகும். எல்லாமே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்குது. It will be destroyed, it will be burned down. So our God is a wonderful God. அவர் நமக்கு கொடுக்கிற இந்த இரவுல கொடுக்கிற ஆலோசனை என்னதுன்னா, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஐஸ் தட் இஸ் பெரிஷபிள். இன்னைக்கு பிசாசு நம்ம அந்த அழிந்து போகிற காரியத்தின் மேலதான் அதிக கவனம் செலுத்த வைக்கிறான். He makes us to focus on the things that is perishable. அதன் மேல கவனம் செலுத்த, அதை பாரு அதை பாரு அதை பாருன்னு சொல்லுகிறதுனால நாமும் நம்முடைய கவனத்தை சிதறுண்டு இந்த அழிந்து போகிற காரியங்கள் மேல நமக்கு அதிக கவனம் செலுத்துகிறபடினால நித்தியமா the more you focus on the perishable, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை நாம் இழந்து போகக்கூடிய ஒரு சூழலை நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு விடும். Amen. So God அவருடைய ஆதீனத்துல வைத்திருக்கிற காரியங்கள் மேன்மை உள்ளது, மகிமை உள்ளதா இருக்கிறது. அதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. சங்கீதத்துல ஒரு வசனத்தை படிச்சீங்கன்னா, சங்கீதம் 31ஆம் சங்கீதம், ஹல்லேலூயா, அதுல ஒரு வசனத்தை படிக்கலாம். Psalm 31 verse 19. ஹல்லேலூயா. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. தேவன் அத்தனை நன்மைகளை அவர் நமக்கு வைத்திருக்கிறாராம். Amen. How great is thy goodness which thou hast laid up for them that fear you, which thou hast brought for them that trust in you before the sons of men. மனுஷர்களுக்கு முன்பாக இந்த உலகத்துல இருக்கிற உம்மை நம்பாதவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றார், if you are going to trust me, if you are going to believe me, ஹல்லேலூயா, இந்த அநித்தியமான காரியங்கள் மேல நம்ம கவனம் போகாம என் மேல நம்பிக்கை வைப்பீங்கன்னா, if you believe in me, if you trust in me, if you hope in me, ஆண்டவர் சொல்றார், உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நாம அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா we are so much focused. உலகத்தின் செல்வம், உலகத்தின் காரியங்களை குறித்து நாம் அதிகமாய் பேசி நாம ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். May God grant us the grace. இந்த நாள்ல கூட அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பார், அந்த வைராக்கியத்தை நமக்கு கொடுப்பாராக. நாம கர்த்தரை தேட 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 அவர் நித்திய he is the eternal life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் eternal life. மற்றது எல்லாம் வந்து temporal. There is nothing comparable to Jesus. அவரை தேடும் போது, அவரை தேட 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 நாம இந்த உலகத்தின் the more you seek him, the more you அவரை தேட ஆரம்பிக்கும் போது, hallelujah, everything will come and knock at your door. உங்க வாசற்படியை வந்து அது தட்டி கொண்டு இருக்கும். ஆமென். hallelujah. அதுதான் கர்த்தருடைய மகிமை, அதுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறாரு. ஆமென். So don't focus, தயவு செய்து இந்த வார்த்தையின்படி don't focus on the do not look at the things which are seen. பவுல் எழுதுறார், சபைக்கு எழுதுறார், while we do not look at the things which are seen, but the things which are not seen. அப்ப காணக்கூடாதவைகள், there are unlimited resources ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதனாலதான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லும், நாம வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் நினைத்து கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய நமக்கு வல்லவராயிருக்கிறார் அவர். Amen. Do you know that there is something God is working in you? நீங்க பார்க்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறத உங்க அந்த 2 கண்ணுல பார்க்க முடியாது. It's you need a spiritual enlightenment to see what God is doing. ஆண்டவர் சொல்றார், நம்முடைய ஜெபம், our prayer is always limited because நம்ம மாம்சத்துல நினைக்கிறோம், நம்ம உணர்கிறோம், அததான் நம்ம ஜெபிக்கிறோம். பட் கர்த்தர் சொல்றார், even our prayer is limited because we pray only what we see. But God is saying, நீ வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நீ நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் unlimited, beyond limit.
அவர் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்குள்ள கிரியை செய்து. He's working something in us, the unseen, the eternal things. ஆண்டவர் உள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கிறாரு. And God wants you to have that. அத அவர் இந்த உலகத்துல இருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன உலகத்துல இருக்கிறீங்க, நான் இயேசு சொன்ன நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று ஆண்டவர் சொல்ல இருக்கிறாரே. So God has so many things in store for you. உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். And God doesn't want to fail you. God உங்க முகத்தை வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டாரு. Hallelujah. Only thing உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, நீங்க எது மேல கவனம் வைக்கிறீங்க? And what on things, for the things that which are seen are temporal. Amen. Temporal குறிய காரியங்களை பார்க்கிறீங்களா? காணக்கூடாதவர்கள். But the things which are not seen are eternal. நம்ம கண்களுக்கு தெரியாதது இட்டர்னல் காரியங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இட்டர்னல் க்ளோரி, தேவனுடைய மகிமை நமக்கு வைத்திருக்கிறார், வல்லமையை வைத்திருக்கிறார். Amen. Which is unseen. நம்ம மாம்ச கண்ல பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை வைத்திருக்கிறார், மகிமையை வைத்திருக்கிறார். Amen. Hallelujah. அதெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். You cannot see. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, you are the temple of the living God. நீங்க உங்களையே you cannot see. உலகம் உங்களை பார்க்கும்போது don't see as God living in you. உங்களை தேவனுடைய ஆலயமா நீங்க மனுஷர் பார்க்க முடியாது, நீங்களே பார்க்க முடியாது. But the eternal thing is that you are the temple of the living God and God lives in you. உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வல்லம் உள்ள அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறாரு. So don't give up on this wonderful God. அவர் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடனே கூட எப்போது நம்முடனே கூட இருக்கிறவராக இருக்கிறார். Amen. Mama, may God bless you. God be with you.